இவர் இவ்ளோ அப்செட்டா இருக்காரு? எழில், என்னாச்சு? ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க? ஒன்றும் இல்லை மனோ. ஒண்ணு இல்லைன்னா சொல்லாத. உன் ஃபேஸே சரியில்லை. என்னன்னு சொல்லு. என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டா வாங்கி ரூம்ல இருக்கிற ஒரு லாக்கர்ல வச்சிருக்காங்க. நானும் இவ்வளோ நாளா பெருசா அதை கண்டுக்கல. ஆனா நாளைக்கு என்னோட பர்த்டே வரதால அது என்ன கிஃப்ட்னு பார்க்கிறதுக்கு என் மனசு ரொம்ப ஏங்குது. ஆசை ஆசையா வாங்கி வச்ச கிஃப்ட என்கிட்ட கொடுக்காமலே போயிட்டா. அதான் அது என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சுக்க முடியலன்னு தான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இதுக்கு ஏன் எழில் அப்செட் ஆகுற? லாக்கரை ஓபன் பண்ணி கிஃப்ட் பார்க்க வேண்டியது தானே? இல்ல மனோ, லாக்கருக்கு பாஸ்வேர்டு ஒன்று இருக்கு. இந்து அந்த லாக்கரை ஓபன் பண்ண என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கான்னு தெரியல. எவ்வளவோ நம்பர்ஸ் போட்டு ட்ரை பண்ணிட்டேன், பட் லாக் ஓபன் ஆக மாட்டேங்குது. சரி விடு எழில், இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாத. உன்னோட பர்த்டேக்கு இந்துவோட கிஃப்ட் உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு உன்னோட பர்த்டே, அது செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகு. ம்? இந்த படம் அவருக்கு கொடுக்கறதுக்காக அப்படி என்ன கிஃப்ட வாங்கி வச்சிருப்பாங்க? எழில் சார் வர அது என்னன்னு தெரியாம ரொம்ப அப்செட்டா இருக்காரு. எழில், வா மனோ, என்ன இந்த டைம்ல வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? ஆமா எழில், முக்கியமான விஷயம்தான். சரி சொல்லு மனோ. இத வாங்கிக்கோ எழில். என்ன மனோ இது? முதல்ல வாங்கு சொல்றேன். நாளைக்கு தானே எழில் உன்னோட பர்த்டே. அதான் என் கையால உனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மனோ. என்ன எழில், கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்லாம தேங்க்ஸ் சொல்றேன். நான் இப்போ கிஃப்ட் கொடுத்தது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மனோ. எனக்கு பெருசா பர்த்டே செலிப்ரேட் பண்றதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான். ஏன் எழில் அப்படி சொல்ற? பர்த்டேங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதை செலிப்ரேட் பண்ணலனா எப்படி? இதுவே இந்துவா இருந்திருந்தா இப்படி சொல்லிருப்பியா? நீ இந்துவ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றேன்னு தெரியுது. ஆனா நீ அவளுக்காக இவ்ளோ அப்செட் ஆகி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்றது இந்துவுக்கே பிடிக்காது. உன்னோட ஃப்ரெண்டா எனக்குமே அது பிடிக்கல. என்னால இந்து அளவுக்கு உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அவன் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? என்ன எழில் யோசிக்கிற? ஓகேன்னு சொல்லு. ஓகே மனோ. இது போதும். எங்க பாரு எழில், நாளைக்கு உனக்கு எவ்வளவோ கிஃப்ட் வரலாம். ஆனா நான் இப்ப அட்வான்ஸா கொடுத்திருக்கிறது தான் உன்னோட பர்த்டேவோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இந்த கிஃப்ட்ல உன்னை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி பெருசா எதுவுமே இல்ல. என்னோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட் உனக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த ஷர்ட் நாளைக்கு நீ போட்டுக்கிட்டனா I'll be very happy. கண்டிப்பா போட்டுப்பல்ல? ஓகே மனோ, உனக்காக. தேங்க்ஸ் எழில். நீ இந்த ஷர்ட் நாளைக்கு போட்டுட்டு வர வரைக்கும் நான் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வர. சரி. வாங்க 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 ஹலோ மேடம். வாங்க வாங்க. வணக்கம். வெல்கம். வணக்கம். வாங்க. எழில் எங்க இருக்காரு? அவரு மேல ரெடி ஆயிட்டு இருக்காரு, வந்துருவாரு. ஓகே ஓகே.
பாத்தீங்களாமா இந்த சுடரு எழிலையாவ எப்படியாவது கவுக்கணுங்கிறதுக்காக வீட்டை எவ்வளவு நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கான்னு. செல்வி, என்னதான் இவ கஷ்டப்பட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிருந்தாலும் எழில் இவள கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. இன்னைக்கு நான் கொடுத்த ஷர்ட்டை மட்டும் எழில் போட்டுட்டு வரட்டும், அது என்னோட கிஃப்ட் தான்னு சொல்லி அந்த சுடரை நான் எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாரு. அவளுக்கு மூஞ்சி இல்லாம போக போகுது. ஆமாமா, அவ கொஞ்ச நாளா ரொம்பதான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி ஐயாக்கு நீங்க கிஃப்டா கொடுத்த ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு வந்தாருன்னா வச்சுக்கோங்க, நானே அவளை வச்சு செய்வேன் பாத்துக்கோங்க. அவளை கடுப்பேத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் எழில் நான் கொடுத்த ஷர்ட்டை போட்டுட்டு வரும்போது அவர் மனசுல இன்னும் நான் இருக்கேங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துரும். எழில் மத்தவங்களை விட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாருங்கிற கான்ஃபிடன்ஸ் ஒன்னே போதும். அந்த சுடரை ஈஸியா துரத்திட்டு நான் எழிலோட வைஃப் ஆகிறதுக்கு அது சீக்கிரமே நடக்கும்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஐயா வந்துட்டாரு பாருங்க.